ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஜாம் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஆப்பிள் வச்சு பண்ண போகிறோம். ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து ஒரு 8 ஆப்பிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்தவுட் ஸ்கின்னில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ ஸ்கின்னில் வந்து நிறையா வேக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு சென்டரில் இருக்க அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாமே கரெக்டான வந்து ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு தேவையான சுகர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். சுகர் வந்து பார்த்திங்கன்னா 8 ஆப்பிளுக்கு 1/2 கப் சுகர் வந்து எடுத்துருக்கேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடு ஆனதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஆவியில் வந்து ஆப்பிளுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப நேரம் தேவையில்லை, ஜஸ்ட்டு 4 மினிட்ஸ் வந்து போதும். இல்லைனா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு ஃபோர்க்கில் வந்து காட்டுறேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் பேபிக்கு நீங்கள் இப்படியே கூட ப்யூரி பண்ணி கொடுக்கலாம். இப்போது வேக வச்ச ஆப்பிளில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடிகனமான பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் அந்த ப்யூரியை வந்து போட்டுடலாம். இப்போ அது போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக இருந்தால் ஓகே தான். உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது. குழந்தைங்களுக்கு வந்து ஜாம் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. இதை விட ஈஸியாக நம்ம பண்ணவே முடியாது. வெளியே வாங்கினா கண்டிப்பாக ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறையா பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய இயர்ஸுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி அப்பப்போ வந்து ஒரே மாதிரி பண்ணாமல் ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை ஆப்பிள் ஜாம், பைனாப்பிள் ஜாம், மிக்ஸ்டு ஃப்ரூட் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸில் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆச்சு. இன்னொரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஆல்ரெடி நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பிள் ஜாம் வந்து பியூர்லி ஆர்கானிக்லி ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதை விட ஈஸியாக நம்ம பண்ணவே முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு வேணுன்னா ஒரு ட்ராப் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த டேங்கி ஃப்ளேவருக்காக. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.